வாழ்க்கை யாருக்கு தான் பிடிக்காது? சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் கிராமத்தில் வந்து வாழணும் தான் ஆசையாக இருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸுக்காவது கிராமத்து லைஃப்பை குறித்த கொஞ்சம் நஞ்ச எக்ஸ்பீரியன்ஸாவது கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்காக விகடனும் ஆட்சி நிறுவனமும் இணைஞ்சு வில்லேஜுக்கு போகலாமான்னு குட்டீஸுக்காக ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்டில் குழந்தைங்களுக்கு மாட்டு வண்டி ரைடு, விதை நடவு பண்ணுறது எப்படி, அப்புறம் பம்பு செட்டு குளியல்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. வாங்க குட்டீஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். கிராமத்தில் வந்து இறங்குனதும் கிட்ஸுக்கான முதல் கேமாக உரியடி தான் வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கான உரியடியை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், தண்ணியெல்லாம் கூட ஊற்றி அடிப்பாங்க. ஆனால் இங்கே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக உரியடி நடந்துகிட்ருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது. நீ அடிச்சிட்டியா? அடிச்சேன். எப்படி அடிச்ச? சும்மா. எதை வச்சு படிச்ச? எந்த குச்சி வச்சு அடிச்ச? இந்த குச்சால. எப்படி அடிச்ச? அடி. டபட்டா. ஃப்ரெண்ட்ஸ் கைட்ஸ் அடிச்சாங்க. நான் வந்து சொன்னாங்க, நான் வந்து அடிச்சிட்டேன். பாடம் உடைஞ்சதா? உடைஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி ஒரே அடிச்சிருக்கீங்களா? எங்க ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜி படிக்கும்போது பயங்கர வெயிட்டா ஒரு கட்டை கொடுத்தாங்க. அது அடிச்சிருக்கேன், ஆனா உடைக்கல. அண்ணா இப்ப வந்து வரல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பானை வந்துச்சு. இங்க கூட்ட விவசாயமும் பண்ணிட்டு வராங்களா? ஒவ்வொரு செடிகளையும் தனித்தனியா வளர்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க. ஒரு சிறிய சிறிய இடைவெளிக்கு விட்டு விட்டு வளர்க்குறாங்க. இங்க பீர்க்கங்காய், புடலங்காய்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா மிளகாலாம் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். நாட்டு காய்கறி, காராமணி ஆகட்டும், வெண்டைக்காய் ஆகட்டும், அங்கே இருக்கிறது பொடலங்காய், பீர்க்கங்காய், இது எல்லாமே வந்து நம்ம நாட்டு காய்கறி தான். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அரிசி மாதிரி தக்காளிலேயே ஒரு 300 வெரைட்டி இந்தியாவில் இருக்குது. நம்ம இங்கே அவ்வளோ வெரைட்டிலாம் போடல. பட் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எத்தனை சின்ன பசங்க வெண்டைக்காயோட பூவை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கியா? சரியா, ஒரு வெண்டைக்காய் செடி மொத்தத்துக்கே ஒரு 4 மாதம் தான் வாழும். மேக்ஸிமம் ஒரு செடியில் ஒரு 40 காய் வந்தாலே பெரிய விஷயம். சரியா? ஸோ இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக தான் இருக்கும். நாங்கள் ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணுறோம். அதுவுமே அந்த இலை கஷாயம், 10 இலை கஷாயம்னு ஒன்று பண்ணுவோம், அதுதான் ஸ்ப்ரே பண்ணுறோம். இது பூசணிமா. வெண்டைக்காய் பற்றி ஐடியா இருக்கும். இது நேச்சுரலா கெமிக்கலா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல, அது எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இப்போ நீங்கள் கெமிக்கல் காராமணிக்கும் ஆர்கானிக்கும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் எனக்கு இந்த கைனியை படர்ந்துட்டுருக்கும் ஃபுல்லாக. ஆர்கானிக்ன்றதுனால கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஈல்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் உணவு பார்த்திங்கன்னா நல்ல உணவாக தான் இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸு. இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்குறப்போ இலை ஒன்று கூட இப்படி ஓட்டையாக இருக்காது. நீங்கள் மற்ற இங்கேருந்து நம்ம ஒரு 200 மீட்டர் போனால் அங்கே இருக்கிற செடிக்கும் இதுக்கும் ஒரு 80% டிஃப்ரெண்ட் இருக்கும்.
எங்க ஆத்தா சொல்லி கொடுத்த பாட்டு தான். சரி பாடு பாடு பாடு. பள்ளி நெல்லுதே காட்டு மல்லி. அவ்வளவுதான் தெரியும் ஆண்டி என்கிட்ட. Alastalo loca 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 e canta lo mosito que toca toca toca. Alastalo loca 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 e canta lo mosito que toca toca toca. Alastalo loca 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 e canta lo mosito que toca toca toca. பைக்கு வேணும் ஸ்கூல் பஸ்ஸுன்னு குழந்தைங்க எல்லாத்துலேயும் போயிருப்பாங்க. ஆனால் மாட்டு வண்டியில் போகிறதுன்றது வந்து தனி ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். குழந்தைங்க இப்போ மாட்டு வண்டியில் தான் போக போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். மாட்டு வண்டியில் போயிருக்கீங்களா? இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களா? யாரு நீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓ இப்போ தான் போகிறீங்களா? போறேன். எப்படி இருக்கு ஃபீலிங்கு? யாரும் ஜாலியா இருக்கு. ஜாலியாக இருக்கா? நீங்கள் அம்மா சொல்லு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? யாரெல்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க? கை தூக்கு. நம்ம கை தூக்குடா. அப்ப எல்லாரும் முக்காசி பேர் இல்ல ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போறீங்களா? கேட்டுட்டே இருந்தாங்க. பம்பு செட்டை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் குதிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம்.